ஒரு மாயை காட்டிட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கு திமுக மிகப்பெரிய அதிகார போட்டி நடந்துட்டு இருக்குது, நீயா நானான்னு. அதை மறைப்பதற்கு நேரடியாக அவருக்கு துரைமுருகனை நீ விலகு, பொன்முடி நீ கட்சியை விட்டு விலகுன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதனால தான் இப்படி சுற்றி வளைச்சி வர்றாரு. அண்ணா திமுக இருக்கிறவர் ஏலத்தில் கலந்துன்னு கோரி ஏலம் எடுத்துருக்கிறாரு, அதனால அவர் ராஜினாமா செய்யன்னு சொல்றேன்னா அவர் எங்களை ராஜினாமா செய்ய சொல்லலை, அப்படி செய்யன்னு சொல்லிட்டு துரைமுருகனையும் பொன்முடியும் ராஜினாமா செய்ய சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா பொன்முடி இதே அளவுகோலை அவர் வைப்பாரா? நான் கேட்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், வாதத்துக்கே வச்சுக்கிறோம், நாங்கள் தவறு செய்ததாக சொன்னார்னா நான் இந்த நிமிடமே இந்த இடத்துல இப்பயே நான் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுக்க இந்த பத்திரிகை முன்னாடி தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இந்த குற்றச்சாட்டை சொன்னவர்கள் நீங்கள் உங்கள் கட்சியில் வைக்கின்ற பொது ஊழியராக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பேர் இந்த அரசிலே குத்தகை எடுத்து இன்றைக்கு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சொல்லு. நான் பேரை சொல்றேன். இப்போது 2 மாதத்துக்கு முன்பு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை எதிர்கட்சி தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள், அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கதிர் ஆனந்த் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனைவி சங்கீதாவின் பெயரிலே கல்கோரி உத்திமை குத்தகையை இன்றைக்கு 2 மாதத்துக்கு முன்பு வெள்ளூர் மாவட்டம் அவருடைய தொகுதியில் இருக்கிற காட்பாடியிலே வருகின்ற அரும்பாக்கம் கிராமத்தில் 2 கோரிகளை எடுத்திருக்கிறார்கள். இப்போ அவர் ராஜினாமா செய்ய சொல்றாரா? பொன்முடி அவர் சொன்ன குற்றச்சாட்டு எங்க பொருந்தும்னா முழுக்க அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அதாவது ஒரு விஷயத்தை புரியாம பேசுகிறது எங்க பொருந்தும் என்றால் முழுக்க இந்த குற்றச்சாட்டு யாருக்குன்னா பொன்முடிக்கு 100% பொருந்தும். ஏனென்றால் பொன்முடி 2006-2011 அமைச்சராக இருக்கின்ற போது கனிமவளத்துறை அமைச்சர், அவருடைய மகன் தற்போது கள்ளக்குறிச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி, அவர் பெயரிலே கௌதம் சிகாமணி அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். எனக்கு இந்த செம்மண் கோரி இதே வானூர் மட்டம் எந்த குற்றச்சாட்டு சொல்கிறாரோ, எந்த இடம் சொல்கிறாரோ அதே வானூர் வட்டத்தில் இருக்கின்ற பூத்துறை என்ற கிராமத்திலே செம்மண்ணை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு விண்ணப்பிக்கிறார். பொது ஏலம் இல்லை, பொது ஏலத்தில் கலந்து கொள்ளவில்லை, நேரடியாக அரசாங்கத்திற்கு எனக்கு இங்கே இந்த செம்மண்ணை எடுத்து விற்பனை செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விண்ணப்பிக்கிறார். அரசு என்றால் யார்? அந்த துறையினுடைய அமைச்சர் யார்? அவருடைய தந்தை பொன்முடி. அவர் உடனே அந்த கௌதம் சிகாமணிக்கு அதற்கு குத்தகை கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை தன் மகனுக்கு அமைச்சராக இருந்து கொண்டு பொன்முடியை அனுமதி கொடுக்கிறார். இதுதான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி பணம் சொத்து குவிக்கின்ற அந்த குற்றச்சாட்டு நேரடியாக வருகிறது. கரப்ஷன் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 13(1)D இன்னைக்கு இருக்கு. அதுதான் பொன்முடி போடப்பட்டிருக்க வழக்கு. இப்படி அரசு தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு வருமானத்தை இழப்பீடு செய்த குற்றத்துக்காக பொன்முடி அவர்களை கைது செய்து 82 நாட்கள் சிறையில் இருந்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீ பொன்முடியும் துரைமுருகன் மற்றவங்க எல்லாரும் விட்டுருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் நடத்துறாரு, கே நேருக்கு சொந்தமான இப்படி பல பேர் நடத்துறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு நடத்துறவங்க பார்த்தா திமுக இருக்கிற எல்லா பொது ஊழியர்களும் நடத்துறாங்க. முறைப்படி சட்டப்படி நடந்துக்கின்ற ஏலத்தில் கலந்து கொள்வது அதை நான் குற்றச்சாட்டே சொல்லலை. ஆனால் இப்படி உங்களுடைய தலைவர் சொல்கின்ற கருத்துப்படி பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்யப்பட வேண்டும். திமுக இருக்கிற அத்தனை எம்எல்ஏல பார்த்தா பாதி எம்எல்ஏ இன்னைக்கு ராஜினாமா பண்ணணும். இன்னைக்கு நான் கேட்குறேன், கடைசி இப்போ கேட்குறேன், என்ன சில நான் ராஜினாமா செய்யணும், நாங்கள் ராஜினாமா செய்ய தயார். துரைமுருகனையும் பொன்முடியும் நீ ராஜினாமா செய்ய இன்னைக்கு சாந்தத்துக்குள்ள சொல்லு, சொன்னீங்கன்னு வச்சுக்கோ நீ வீரன் நான் சொல்கிறேன். வாய்க்கு வந்ததை வெந்ததை சாப்பிட்டுட்டு வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கக்கூடாது. இல்லட்டா அதுதான் சொன்னேன், எதையுமே உடுப்பதையும் ஒழுங்கா விசாரிப்பதும் இல்லை, அதை புரிந்து கொள்வதும் இல்லை. அது சொல்ல வேண்டிய தந்தை பெயர் இருக்குதா? எம்எல்ஏ போடணும், மந்திரின்னு போடணும். இன்னாருடைய மகன் இந்த அட்ரஸ் விலாசம் கரெக்டாக இருக்குதா, அப்பா பேர் சரியா இருக்குதா, குத்தகைதாரர் பேர் கரெக்டாக இருக்குதா, அதை தான் பார்க்கணும். அவர் எம்எல்ஏ வந்தார், மந்திரி வந்தார், மேனேஜராக இருந்தார், அதெல்லாம் முக்கியம் இல்லை. குற்றவாளி பெயர், தந்தை பெயர், அவர் குத்தகை உரிமையாளர் பெயர், தந்தை பெயர், அவருடைய விலாசம் இருக்குதா, அந்த லைசன்ஸில் என்ன இருக்குதோ அதை தான் போடுவாங்க.
குத்தகை உரிமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் அந்த எஃப்ஐஆரில் கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? குத்தகையில் எடுக்கும்போது குத்தகைதாரர் என்ன அவருடைய விலாசம் கொடுத்துருக்கிறாரோ அதை தான் அந்த இதில் எடுத்தாருவாங்க. அது சரியா இருக்குதா? அது அப்பா பேரை மாற்றிருக்காங்களா, வீட்டு அட்ரஸ் பேரை மாற்றிருக்காங்களா என்பதை சொன்னா சொல்லுங்க. வாய்க்கு வந்ததை தினந்தோறும் அறிக்கை விட்டு கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் செய்யறவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன குற்றச்சாட்டுன்னே புரியாம குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்குலாம் என்ன சொல்ல முடியும்? பொது ஊழியர் யாரு, பொது ஊழியர்னா யாரு, பொது ஊழியர்ல என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முதல்ல அதை நல்லா தெரிஞ்சு பார்த்து. பொது ஊழியரும் சட்டமன்ற உறுப்பினரும் பொது ஊழியர் தான். சட்டமன்ற உறுப்பினர் என்பவரும் பொது ஊழியர் தான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரும் பொது ஊழியர், சட்டமன்ற உறுப்பினரும் பொது ஊழியர். அதில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏ இல்லை, சட்டமன்ற உறுப்பினரும் பொது ஊழியர் தான். இன்னும் கேட்ட கவுன்சிலர், கார்பரேஷன் கவுன்சிலர் கூட அது பொது ஊழியர் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களும் பொது ஊழியராக தான் கருதப்பட வேண்டும் சொல்லியிருக்குது. ஆமா, இல்லைன்னு சொல்லி அதான் நான் தப்பா ஒன்றும் சொல்லலை. அவர்களும் பொது ஏலத்தில் இப்போ துரைமுருகன் கூட நான் ஒன்றும் அவரை தவறாக சொல்ல. முறைப்படி சட்டப்பூர்வமான அரசாங்கத்தால் விடப்பட்ட ஏலத்தில் கலந்து கொண்டு தான் அவர் எடுத்திருக்கிறார். நான் அவருடைய தலைவர் சொன்ன கூத்துக்கு சொல்றேன். பொது ஏலத்தில் கலந்து கொண்டவர்களெல்லாம் இப்போ சட்டத்துக்கு புறமாக ஏற்றுட்டாங்க, ஊழல் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும், ராஜினாமா பண்ண சொன்னா அப்போ இந்த அளவுகோல் அவருக்கு பொருந்துமா தான் இருக்கிறேன். அதனால தான் சொல்ல வரேன். எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்க கட்சியில் இருக்கிற உள்பூச்சல் கூச்சலை மறைக்கிறதுக்கு நேரடியாக அவங்கள பதவி விட்டு விலகுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதனால இப்படி சொல்லி அவங்களை அப்படி ராஜினாமா செய்ய சொல்றாரோன்னு நினைக்கிறேன்.